விறுவிறுநூறு. 2022ஆம் ஆண்டுக்குள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமாக 1,75,000 மெகாவாட் உற்பத்தி செய்யப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இதனை 4 லட்சமாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். ஐநாவின் பருவநிலை மாற்றம் தொடர்பான கருத்தரங்கத்தில் உரையாற்றிய அவர், இயற்கையை பாதுகாப்பதற்காக உலக நாடுகள் செயலில் இறங்க வேண்டிய தருணம் வந்துவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நீர் மேலாண்மைக்காக இந்தியா 35,000 கோடி ரூபாய் செலவிடப் போவதாக பிரதமர் மோடி அறிவித்தார். சூரிய ஒளி எரிசக்தியை இந்தியா ஊக்குவித்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியாவின் முன்னெடுப்பால் உருவான சர்வதேச சூரிய ஒளி எரிசக்தி கூட்டமைப்பில் இதுவரை 80 நாடுகள் இணைந்துள்ளன. ஐநாவின் பருவநிலை மாற்றம் தொடர்பான கருத்தரங்கில் பிரான்ஸ், இங்கிலாந்து, இத்தாலி, நெதர்லாந்து, நைஜீரியா உள்ளிட்ட நாடுகளின் சில தலைவர்கள் உரையாற்றினர். இதனிடையே வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரான், துருக்கி, பல்கேரியா நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து பேசினார். இந்தியா பாகிஸ்தான் சம்மதம் தெரிவித்தால் காஷ்மீர் விவகாரத்தில் மத்தியஸ்தம் செய்ய தயார் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் கூறியிருப்பது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே அமெரிக்காவில் மத்தியஸ்தம் தேவையில்லை என இந்தியா அறிவித்த பிறகும் டிரம்ப் இவ்வாறு கூறியிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. வங்கிகளின் வேலை நிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. வங்கிகள் இணைப்பை கண்டித்து 26, 27ஆம் தேதிகளில் வேலை நிறுத்தம் நடத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக நிதித்துறை செயலாளர் கூறியதால் வேலை நிறுத்தம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் நாங்குநேரி மற்றும் விக்கிரவாண்டி தொகுதிகளுக்கும் புதுச்சேரியின் காமராஜர் நகர் தொகுதிக்குமான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. முதல் நாளில் விக்கிரவாண்டி தொகுதியில் மட்டுமே சுயேட்சை ஒருவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். நாங்குநேரி விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளர்களை தேர்வு செய்வது குறித்த அதிமுகவின் ஆலோசனைக் கூட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது. அதிமுக சார்பில் போட்டியிட விரும்பியவர்களிடம் கடந்த 2 நாட்களாக விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. மொத்தம் 95 பேர் விருப்ப மனு அளித்திருக்கக்கூடிய நிலையில் இறுதி வேட்பாளர் இன்று தேர்வு செய்யப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக சார்பில் விக்கிரவாண்டி தொகுதி வேட்பாளருக்கான நேர்காணல் இன்று நடைபெறவுள்ளது. விக்கிரவாண்டியில் போட்டியிட விரும்புபவர்களிடம் நேற்று விருப்ப மனு பெறப்பட்டது. திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட விருப்பம் தெரிவித்து கள்ளக்குறிச்சி எம்பி கௌதம சிகாமணி விருப்ப மனு பெற்றுள்ளார். நாங்குநேரி தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அவரது விருப்பத்தை கட்சி பரிசீலித்து முடிவு செய்யும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். மேலும் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நிச்சயம் பிரச்சாரம் செய்வார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி, நாங்குநேரி தொகுதிகளுக்கு தீபாவளி பரிசு பொருட்களை உரிய ஆவணங்களுடன் மட்டுமே எடுத்துச் செல்ல வேண்டும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவுறுத்தியுள்ளார். உரிய ஆவணங்கள் இல்லை என்றால் தீபாவளி பரிசுகள் பறிமுதல் செய்யப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் மேலடுக்கு சுழற்சி அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தை நோக்கி நகர்வதால் பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. விழுப்புரம், கடலூர், 15 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகரில் நள்ளிரவு முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. வடபழனி, கோயம்பேடு, ஈக்காட்டுத்தாங்கல், அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை, திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம், மெரினா கடற்கரை சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. இதேபோல புறநகர் பகுதிகளிலும் விடிய விடிய மழை கொட்டியது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். இதைத் தொடர்ந்து பருவமழையை எதிர்கொள்வதற்கான உபகரணங்களை வாங்க 38,27 லட்சம் ரூபாயை ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டார். இதனிடையே பருவமழை காலத்தில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. வரத்து குறைவு காரணமாகவே வெங்காயம் விலை உயர்ந்ததாகவும் 2 அல்லது 3 நாட்களில் குறையும் எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மக்களின் சிரமத்தை குறைக்க வெங்காயத்தை நேரடியாக கொள்முதல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. சென்னையில் பேனர் விழுந்து சுபஸ்ரீ உயிரிழந்த விவகாரத்தில் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. பதிலளிக்க அரசு தரப்பு 1 வாரம் அவகாசம் கேட்டதை ஏற்க மறுத்த நீதிபதி நாளைக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டனர். நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்தது தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட மாணவர் உதித் சூர்யா தாக்கல் செய்த முன் ஜாமீன் மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை கிழக்கு முகப்பேர் பகுதியில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 6 வயது சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.
அவரது தம்பியான 2 வயது குழந்தைக்கும் டெங்கு காய்ச்சல் இருப்பதால் பெற்றோர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தடை செய்யப்பட்ட பொருட்கள் பயன்படுத்துவதற்காக வந்த புகாரை தொடர்ந்து நெல்லை பாளையங்கோட்டை மத்திய சிறையில் சட்டம் ஒழுங்கு போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். உதவி ஆணையர் சதீஷ்குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த சோதனையில் ஈடுபடுகின்றனர். நாட்டு மக்களுக்கு ஆதார், ஓட்டர் உரிமம், வங்கிக் கணக்குகள், நிரந்தர கணக்கு எண் ஆகிய அனைத்து விவரங்களையும் உள்ளடக்கிய குடியுரிமை அட்டையை வழங்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். 2021ஆம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் மொபைல் செயலி மூலமாக நடைபெற உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் நாட்டில் அமெரிக்கா மற்றும் அந்நாட்டு ராணுவ படையினர் கூட்டாக இணைந்து துல்லிய தாக்குதல் நடத்தியதில் அல்-கொய்தா பயங்கரவாதிகள் பலர் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏராளமான பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டதாக அமெரிக்க ராணுவத்தினர் தெரிவித்தனர். இதில் பொதுமக்கள் சிலர் பாதிக்கப்பட்டதாகவும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இன்று முதல் இலவச நீட் பயிற்சி வகுப்பு தொடங்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் காலாண்டு விடுமுறை தொடங்குவதை ஒட்டி 412 மையங்களில் சனிக்கிழமை வரை 5 நாட்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலுவைத் தொகை வழங்க கோரி தமிழகம் முழுவதும் இன்று ஜாக்டோ ஜியோ சார்பில் நடைபெறவிருந்த ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் உடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டதாக நிர்வாகிகள் அறிவித்தனர். மத்திய அரசின் தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் தமிழக அரசுக்கு ஒதுக்கப்படும் நிதி எங்கு செல்கிறது என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தொகுப்பூதிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரிய வழக்கில் சுகாதாரத்துறை தாக்கல் செய்த பதில் மனு தெளிவாக இல்லை என்று நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர். 10ஆம் வகுப்பிற்கு ஒரே தாளாக மாற்றியமைக்கப்பட்ட தமிழ் மற்றும் ஆங்கில பாடங்களுக்கான மாதிரி வினாத்தாள்களை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. தலா 100 மதிப்பெண்களுக்கு 2.5 மணி நேரம் தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மொழி சிறுபான்மை பள்ளி மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் போது தமிழ் பாடத் தேர்வு எழுதுவதற்கு விலக்களித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு வரை இந்த உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளது. கட்டாய தமிழ் கற்றல் சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னை அருகே கல்லூரி பேராசிரியை கடற்கரைக்கு ஒட்டிய பகுதியில் நிர்வாணப்படுத்தி உல்லாசத்திற்கு கட்டாயப்படுத்திய மாணவரை போலீசார் கைது செய்தனர். பிரச்சனையில் சிக்கிய பிறகு பயந்து செல்லாமல் உடனடியாக காவல் நிலையம் வந்து புகார் கொடுத்த பேராசிரியை போலீசார் வெகுவாக பாராட்டினர். கர்நாடகாவில் கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட வங்கதேசத்தை சேர்ந்த தீவிரவாதிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கிருஷ்ணகிரியில் உள்ள மலை மீது பதுக்கி வெடிகுண்டு சோதனை நடத்தியது தெரியவந்துள்ளது. இதையடுத்து அங்கு நடத்தப்பட்ட சோதனையில் 4 பேட்டரி, மஞ்சள், சிகப்பு நிற ஒயர்கள், தீப்பெட்டி உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. ஹிந்தி மொழியை சிறப்பாக நடைமுறைப்படுத்தியதற்காக திருச்சி ரயில்வே கோட்டத்திற்கு ராஜ் பாஷா ரஜாத் பதக் விருது வழங்கப்பட்டுள்ளது. ரயில்வே துறையில் தொடர்ந்து ஹிந்தி திணிப்பு, தமிழர்களுக்கான வேலைவாய்ப்பில் பாரபட்சம் காட்டப்படுவதாக குற்றச்சாட்டு பரவலாக எழுந்திருக்கும் நிலையில் இந்த விருது கிடைத்துள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தங்க மேற்கூரைக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறி தீட்சிதர்கள் மீது போலீசில் மேலும் ஒரு புகார் மனு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் தங்க மேற்கூரை மீது பணியாளர்கள் ஏறியது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கீழடியில் உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்று மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேலுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். கலாச்சார வரலாற்றில் கீழடி அகழாய்வு பணிகள் மிக பெரும் திருப்புமுனை என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் ஜாமீன் கோரிய ப. சிதம்பரத்தின் மனு மீதான விசாரணை இன்று நடைபெறவுள்ளது. நேற்று இந்த மனு விசாரணைக்கு வந்த நிலையில் ப. சிதம்பரம் தரப்பில் எழுத்துப்பூர்வமான வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. ஜெயிலுக்கும் வெயிலுக்கும் இடையே காங்கிரஸ் தலைவர்கள் திண்டாடி வருவதாக பாஜக செயல் தலைவர் ஜே.பி. நட்டா விமர்சித்துள்ளார். புனேவில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், பிரதமர் மோடி இந்தியாவை உலக அரங்கிற்கு உயர்த்தி வருவதாகவும் காங்கிரஸ் தலைவர்கள் சிறைக்கு சென்று வருவதாகவும் சாடினார். ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் மட்டும்தான் தவறு செய்தாரா என்றும் அதிகாரிகள் தவறிழைக்கவில்லையா என்று முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கேள்வி எழுப்பினார். இந்த விவகாரத்தில் அதிகாரிகள் ஆய்வு செய்து பரிந்துரைத்த பிறகுதான் அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அனுமதி அளித்ததாகவும் மன்மோகன் சிங் குறிப்பிட்டார். நேருவின் பங்களிப்புகளை பிரதமர் மோடிக்கு நினைவூட்டியதற்கு மகிழ்ச்சி என முன்னாள் அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்தார். ஹியூஸ்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஸ்டீனி ஹோவர் நேருவின் பங்களிப்புகளை குறிப்பிட்டு பேசினார். இதற்கு ஜெய்ராம் ரமேஷ் மகிழ்ச்சி தெரிவித்தார்.
தமிழகத்தை சேர்ந்த நீதிபதி ராமசுப்பிரமணியன் உட்பட 4 பேர் உச்சநீதிமன்றத்தின் புதிய நீதிபதிகளாக பதவியேற்றனர். இவர்களுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதிய நீதிபதிகள் பதவியேற்பு மூலமாக உச்சநீதிமன்றம் தனது முழு அளவு பலமான 34 நீதிபதிகளை பெற்றுள்ளது. பாகிஸ்தானின் பாலக்கோட்டில் உள்ள தீவிரவாத முகாம் மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளதாக இந்திய ராணுவ தளபதி பிபின் ராவத் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்ற அச்சத்திலேயே எதிரி இருக்கட்டும் என அவர் கூறியிருக்கிறார். மேற்கு வங்கத்தில் எக்காரணத்தை கொண்டும் தேசிய குடிமக்கள் பதிவேட்டை அனுமதிக்க மாட்டோம் என்று அந்த மாநில முதலமைச்சர் மமதா பானர்ஜி தெரிவித்தார். இதுகுறித்து பேசிய அவர், தேசிய குடிமக்கள் பதிவேட்டின் அச்சம் காரணமாக இதுவரை 6 பேர் உயிரிழந்ததாக குறிப்பிட்டார். திருப்பதி அருகே ரேணிகுண்டா சாலையில் பெண்கள் வேடம் அணிந்து வாகனங்களை வழிமறித்து பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டு வந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து பெண்கள் உடைகள் மற்றும் கஞ்சா உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. திருப்பதியிலிருந்து திருமலைக்கு நடந்து செல்லும் வழியில் 200 அடி பள்ளத்தில் தவறி விழுந்த பக்தர் ஒருவரை காவல்துறையினர் உயிருடன் மீட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பள்ளிக்கரணையை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்ற அந்த நபர் அவாச்சாரி கோண பள்ளத்தாக்கு பகுதியில் விழுந்த நிலையில் சிறு காயங்களோடு உயிர் தப்பியுள்ளார். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் இருந்து முதல் முறையாக ராணுவத்தின் லெப்டினன்ட் கர்னல் பொறுப்புக்கு உயர்ந்த பெண்ணுக்கு அம்மாநில முதலமைச்சர் பெமா காந்து பாராட்டு தெரிவித்தார். சாதனை பெண்மணி போங்கங் டோமிங்க்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். மஞ்சள் நோய் காரணமாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள பீன்ஸ் கொடிகள் அழுகி வருகின்றன. இதனால் நஷ்டத்திற்கு ஆளாகி வரும் விவசாயிகள் தங்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்துகள் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தர்மபுரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக பெய்த மழையால் வத்தல்மலை அடிவாரத்தில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணை நிரம்பியுள்ளது. இதனால் தடுப்பணையின் பக்கவாட்டு பகுதி உடைந்து சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தோடியது. சென்னை விருகம்பாக்கத்தில் காரில் வந்து ஆடு திருடி சென்ற கொள்ளையன் கைது செய்யப்பட்டுள்ளார். திருடிவிட்டு செல்லும் போது கால் இடறி விழுந்து படுகாயமடைந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கூட்டாளிகள் இருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னையை அடுத்த கிழக்கு தாம்பரத்தில் நிர்வாகத்தை கண்டித்து பள்ளியிலேயே பினாயில் குடித்து தற்கொலைக்கு முயன்ற ஆசிரியர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பள்ளி நிர்வாகம் ஆசிரியரை பணியிடை நீக்கம் செய்ததே இதற்கு காரணம் என சக ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அறமலர்த்த நாயகியம்மன் கோவிலில் இருந்து திருடப்பட்ட நடராஜர் சிலை மீண்டும் கோவிலுக்கு எடுத்து செல்லப்பட்டது. ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்டு வரப்பட்ட சிலைக்கு சிறப்பு வரவேற்பும் அளிக்கப்பட்டது. சீர்காழி அருகே புத்தூர் அரசு கலைக் கல்லூரியில் நடைபெறும் கபடி போட்டியில் மாணவர்கள் கலந்து கொண்டனர். பாரதிதாசன் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளுக்கு இடையேயான இப்போட்டியில் 26 அணிகள் பங்கேற்றுள்ளன. இந்த போட்டியை சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் டி. பாரதி தொடங்கி வைத்தார். பழனி முருகன் கோவில் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் சாலை ஓரங்களில் சுற்றித் திரிந்த மனநலம் பாதிக்கப்பட்டோர் மாற்றுத்திறனாளிகள் காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். சார் ஆட்சியர் தலைமையிலான அரசு அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர். தூத்துக்குடியில் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர் அபிமனி என்பவர் கல்லூரிக்கு அருகில் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். உயிரிழந்த அபிமனி கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட மோதல் காரணமாக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறையினர் கொலையாளிகளை தேடி வருகின்றனர். புரோ கபடி லீக் தொடரில் பாட்னா அணியை ஹரியானா அணி வீழ்த்தி வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஹரியானா 39க்கு 34 என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்று பட்டியலில் 3ஆம் இடத்தில் நீடிக்கிறது. இதனால் ஹரியானா அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. 2.0 மதராசப்பட்டினம் உள்ளிட்ட திரைப்படங்களின் நாயகியாக நடித்த எமி ஜாக்சனுக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இதுவரை திருமணம் செய்து கொள்ளாத எமி ஜாக்சன் தனது காதலரையே விரைவில் மணமுடிக்கவும் திட்டமிட்டுள்ளார். கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் லண்டனில் படமாக்கப்பட்டு வரும் புதிய திரைப்படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. தனுஷின் 40வது திரைப்படமாக உருவாகும் இந்த படம் ப்ரமோஷன் பணிகளில் விரைவில் தனுஷ் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. லண்டனில் சுற்றுலாவில் உள்ள நடிகர் விஜய் அக்டோபர் முதல் வாரத்தில் சென்னை திரும்புகிறார். பிகில் திரைப்படத்தை முடித்த நடிகர் விஜய் சுற்றுலாவிற்காக லண்டன் சென்றுள்ளார். இதனிடையே அக்டோபர் முதல் வாரத்தில் திரும்பும் அவர் மாநகரம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகும் புதிய படத்தில் நடிக்கிறார்.
ஐநாவின் பருவநிலை மாற்றம் கருத்தரங்கத்தில் பேசிய இளம் சூழியல் ஆர்வலர் கிரெட்டா துன்பர்க் உலக நாடுகளின் தலைவர்களை கடுமையாக சாடினார். இயற்கையை அளிக்கும் உரிமையை உலக தலைவர்களுக்கு யார் வழங்கியது என்று உணர்வுபூர்வமாக கேள்வி எழுப்பினார். $3,500 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் 450 புதிய கிளைகளை அமைக்க உள்ளதாக ஐசிஐசிஐ வங்கி அறிவித்துள்ளது. இதுகுறித்து பேசிய வங்கியின் செயல் இயக்குநர் அனுப் பக்ஷி, இரட்டை இலக்கு வளர்ச்சியை ஐசிஐசிஐ வங்கி நெருங்கிவிட்டதாகவும் வங்கி விரிவாக்கப் பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். தொழில் நிறுவனங்களுக்கான வரி குறைப்பு ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கை காரணமாக இந்திய பங்குச்சந்தைகள் ஏறுமுகமாக இருந்தன. நேற்றைய வர்த்தக நேர முடிவில் சென்செக்ஸ் 1075 புள்ளிகளும், நிப்டி 329 புள்ளிகளும் உயர்வுடன் நிறைவடைந்தன. தாக்குதலுக்குள்ளான சவுதி அராம்கோ நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து அடுத்த வாரம் முதல் முழு உற்பத்தி தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 14ஆம் தேதி நடைபெற்ற தாக்குதலை அடுத்து சவுதியிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் உலக நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்தது. இந்நிலையில் அங்கு சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. செப்டம்பர் மாதத்தில் கார் விற்பனையில் மாருதி சுசுகி நிறுவனம் முதலிடம் பிடித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரலாறு காணாத அளவிற்கு மாருதி சுசுகி நிறுவனத்தின் விற்பனை சரிந்து 34% குறைந்தது. இந்நிலையில் செப்டம்பர் மாதத்தில் அந்நிறுவனத்தின் விற்பனை ஏற்றம் கண்டுள்ளது. ஹைட்ரோ கார்பன் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கு எண்ணெய் எரிவாயு துறைக்கு ஜிஎஸ்டி 5% குறைக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டுக்குள் கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்க அரசு திட்டமிட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. சீனாவின் கனவு திட்டமான பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தில் ஈராக் இணைந்துள்ளது. ஆசியா, ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளை இணைக்கும் வண்ணம் பல்வேறு துறைமுகங்கள், ரயில் வழித்தடங்கள் அமைக்க சீனா முயன்று வருகிறது. இந்நிலையில் பீஜிங்கில் ஷி ஜின்பிங்கை சந்தித்த போது ஈராக் பிரதமர் அப்துல் மஹதி இத்திட்டத்தில் இணைவதாக அறிவித்தார். அக்டோபர் 1ஆம் தேதி முதல் வீடு, வாகனம் உள்ளிட்ட அனைத்து வகை கடன்களுக்கான வட்டி விகிதத்தை எஸ்பிஐ குறைக்க உள்ளது. இதுகுறித்து அறிவித்துள்ள எஸ்பிஐ, ரிசர்வ் வங்கியின் கடன் கொள்கைக்கு தகுந்தாற் போல கடன்கள் மீதான வட்டி விகிதம் மாற்றி நிர்ணயிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. ஏர்டெல் நிறுவனம் ₹599 ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு 4 லட்சம் ரூபாய்க்கான காப்பீடு வழங்கும் திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த சலுகை முதற்கட்டமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் விரைவில் மற்ற வட்டாரங்களுக்கு விரிவாக்கப்படும் என்றும் ஏர்டெல் நிறுவனம் அறிவித்துள்ளது. ஸ்கல்காண்டி நிறுவனத்தின் புதிய வயர்லெஸ் இயர்பட்ஸ் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. புதிய இயர்போன் இண்டிகா, ரெட் மற்றும் பிளாக் என்று 3 நிறங்களில் கிடைக்கிறது. இதன் விலை ₹7,500 முதல் ₹10,000 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கூகுள் குரோமை தொடர்ந்து கூகுள் மேப் செயலியிலும் இன்காக்னிட்டோ மோட் வழங்க அந்நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. ரகசியமாக சில இணையதள பக்கங்களை பார்ப்பதற்கு பலர் இன்காக்னிட்டோ மோடை பயன்படுத்தி வருகின்றனர். இதனிடையே தனி மனித உரிமைகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் கூகுள் மேப் செயலியிலும் இந்த வசதி விரைவில் வழங்கப்படுகிறது. தனது படம் ஓட வேண்டும் என்பதற்காகவே அரசை நடிகர் விஜய் விமர்சிப்பதாக அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். மேலும் ஆளும் அரசை தொட்டால்தான் பெரிய ஆளாக்க முடியும் என்று விஜய் நினைப்பதாகவும் கூறியுள்ளார். தூத்துக்குடி மக்களவைத் தேர்தலில் கனிமொழியின் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை திரும்பப் பெறுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மனு தாக்கல் செய்துள்ளார். ஆளுநராக பதவியேற்றுள்ளதால் வழக்கை தொடர்ந்து நடத்த விரும்பவில்லை எனவும் தமிழிசை தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நாங்குநேரி விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் மோதி பார்க்க வா என்று திமுகவுக்கு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சவால் விடுத்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் கூட்டத்தில் பேசிய அவர், ஜெயலலிதாவின் மரணத்திற்கு காரணமான திமுகவை அழித்து விடுவோம் என்றும் சூளுரைத்தார். பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தால் நடிகர் விஜயின் மனசாட்சி குத்தும் என பாஜகவின் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் அவர் அளித்த பேட்டியில் உண்மையான குற்றச்சாட்டுகளை நடிகர்கள் முன்வைக்க வேண்டும் என்றார். தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளை மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை 144 தடை உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது. வெங்கடேச பண்ணையாரின் 16வது நினைவு தினத்தை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் அம்மன்புரத்தில் உள்ள அவருடைய நினைவிடத்தில் செப்டம்பர் 26ஆம் தேதி வழிபாடு நடைபெறவுள்ளது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு 370 நீக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் நடந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற கிஷன் ரெட்டி, காஷ்மீர் மாநிலத்தில் 370வது சட்டப்பிரிவை நீக்கியதற்கு ஆதரவாக நாடு தழுவிய பிரச்சார இயக்கம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார்.
தோப்பூர் பவானி சாலையை 4 வழிச்சாலையாக மாற்றக் கோரி மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியிடம் தருமபுரி எம்பி செந்தில்குமார் கோரிக்கை மனு அளித்தார். மேலும் தருமபுரி வழியே செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பாலங்கள் அமைக்கவும் வலியுறுத்தினார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் சிவில் நீதிபதி தேர்விற்கு தமிழ் தெரியாதவர்களும் விண்ணப்பிக்கலாம் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேலுமுருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். திட்டமிட்டு தமிழ் மீது தொடர் தாக்குதல் நடத்தப்படுவதாக அவர் சாடியுள்ளார். இந்தியா தற்போது அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஆபத்தான நிலையில் உள்ளதாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் ஸ்ரீ வல்லபிரசாத் தெரிவித்தார். மன்னார்குடியில் நடைபெற்ற காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய போது பாஜக அரசுக்கு எதிராக யார் குரல் எழுப்பினாலும் அதனை ஒடுக்குவதாக குற்றம் சாட்டினார். காலநிலை அவசர நிலை பிரகடனம் குறித்து பாமக சார்பில் சென்னையில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அந்த கட்சியின் தலைவர் ராமதாஸ் அனைவரும் காலநிலை அவசர நிலை பிரகடனத்தை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இத்துடன் விறுவிறு 100 நிறைவடைகின்றது.